ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, மதுரை பிரான்ச்லேருந்து உங்கள் ஜேடி சார் பேசுகிறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம். பயோடெக்னாலஜினா என்ன, ஜெனட்டிக் இன்ஜினியர்னா என்ன, எப்படி இது எப்படி டிரான்ஸ்ஜெனிக் பிளான் என்ன, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ அது ஒரு கேள்வி கேட்டார். இப்போ பிடி அந்த மஸ்டார்ட் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அதை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்களே, அதுக்கு யார் அனுமதி தந்தான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த அப்ரைசல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து இந்த சுற்றுச்சூழல் அமைச்சத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ரெகுலேட்டரி பாடி. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டம் தான் அதுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அந்த ஜெனட்டிக்கலி அந்த இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்றது அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, எந்த ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்டு எது வந்தாலுமே அதை அனுமதி கொடுக்குறது அவங்க தான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அன்றைக்கி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு ஒரு டாபிக் இருக்குது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அதான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், டோன்ட் மெமரைஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? சிம்பிளாக புரிஞ்சுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, அப்போ ஆக்டிவிசம் அப்படின்னு என்னது? ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஆர்வலர்கள் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருங்க? ஹூ இஸ் ஆக்டிவிஸ்ட்? அதாவது ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சொசைட்டி. ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும்ல, அந்த மாற்றத்தை உருவாக்குறது யாருன்னா இந்த ஆக்டிவிஸ்ட். ஓகே, ஆக்டிவிசம் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல. அதில் ஜான் லாக்கே அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பிலாசபர். அவரோட எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதேமாதிரி அமெரிக்க புரட்சியில் வந்து இந்த பெர்னார்ட் ஷா அப்படின்ற ஒரு ஆள் இருப்பார். அப்போ இவங்களாம் வந்து ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நீங்கள் 2011 அண்ணா ஹசாரே வந்து லோக்பால் மசோதா கொண்டு வரணும்னு சொல்லி, சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பார். இவங்களை யாருன்னா ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஆக்டிவிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறதுக்காக போராட்டம் பண்ணுறவங்க. அப்போ அதெல்லாம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னா, அதாவது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த நீதிமன்றமே களத்தில் இறங்குறது. சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமானது பார்க்கலாம். இந்த இந்தியாவில் அரசாங்கம்னா 3 அங்கங்கள் இருக்குது. ஒன்று நம்ம ஜுடிஷியரின்னு சொல்லுவோம், நீதிமன்றம். இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், ஓகே, நிர்வாகத்துறை, கவர்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், ஓகே, பார்லிமெண்ட். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பிரிவு. ஏன் இப்படி அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களும் செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த நிர்வாகத்துறை செயல்படலை அப்படின்னா நீதித்துறையும் சட்டத்துறையும் கேள்வி கேட்பாங்க. இந்த நீதிமன்றம் சரியாக செயல்படலை அப்படின்னா இந்த நிர்வாகத்துறையும் சட்டமன்றம் கேட்பாங்க. இப்போ சட்டமன்றம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இந்த நீதித்துறையும் நிர்வாகமும் கேள்வி கேட்பாங்க. அப்போ தனித்தனியாக அதிகாரத்தை பிரித்து கொடுத்து அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களா, இல்லாட்டி அந்த அதிகாரத்தை மீறுறாங்களா அப்படின்றது மாறி மாறி செக் பண்ணுவாங்க. இது பேர் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செக் அண்டு பேலன்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அதிகார வரம்பு இருக்குது. அந்த அதிகார வரம்புக்குள்ளே செயல்படணும். இது பேர் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்காவில் ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. சரிங்களா? ஓகே, இது ஏன் சொன்னோன்னா அது புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, ஓகே. அப்போ 3 அரசாங்க அங்கங்கள்னு பார்த்துட்டோம், ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட். சரி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 3 முக்கியமான பீரியட் இருக்குது, காலம். நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பாருங்க. 1952 இருந்து 1967 இது வந்து பியூரோக்ரசி எரா. ஓகே, அதிகார வர்க்க காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1967 இருந்து 1980 இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ எரா. ஓகே, நிதி புனராய்வு காலம் 1980 இருந்து டில் நவ். இந்த காலகட்டத்தை நம்ம என்ன சொல்றோம், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எரா. அப்ப ஏன் வந்து இந்த காலகட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்கேன் பாருங்க. பியூரோக்ரசி எரா, பியூரோக்ரேட்ஸ். ஓகே, அதிகார வர்க்க காலம், ஜுடிஷியல் ரிவ்யூ எரா. ஓகேங்களா? அதாவது நீதிமன்ற புனராய்வு காலம், அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எரான்னு சொல்றோம். இது என்ன அதிகார வர்க்க காலம்? அதாவது இந்தியா விடுதலை அடைந்து நம்மளோட பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்களே, அரசியல் தலைவர்கள்,
அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா இந்த பியூரோக்ரேட்ஸ் தான். இவங்க எல்லாமே இந்தியா வந்து நிறையா முக்கியமான அபாய காலகட்டம் தாண்டி இருக்க முடியாது. அப்போ பியூரோக்ரேட்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எல்லாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் ஐசிஎஸ் பிரிட்டிஷ் காலத்தில் பணியில் அமர்த்தப்பட்டவங்க. நீங்கள் நம்ம இந்தியாவோட முதல் தேர்தல் நடத்துனாங்களே சுகுமார், ஓகே, அவர் ஒரு பியூரோக்ரேட்ஸ் தான். அதேமாரி நீங்கள் மேனன், ஓகே, ஒருத்தர் இருப்பார், பட்டேல் கூட உறுதுணையாக இருப்பார். அதாவது நம்மளோட இந்த சுதேசி அரசுகளை ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த மேனன் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமாக இருப்பார். ஓகேங்களா, அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருப்பார். அப்போ பியூரோக்ரேட்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மதிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் தான் நேஷன் பில்டிங் சொல்லுவாங்க. நம்ம தேசத்தை கட்டமைக்கிற காலகட்டம். விடுதலையாகி 3 பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனை. அதில் முக்கியமான பிரச்சனை பிரிவினைவாதத்தினால் ஏற்பட்ட அந்த ரெஃப்யூஜிஸ், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டுட்டு போகும்போது சுதேசி அரசுகளை வந்து இந்தியாவுக்குள்ளே ஒன்றிணைக்கணும், அது ஒரு பிரச்சனை. அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னொன்று, இந்த நம்ம பெற்றெடுத்த சுதந்திரத்தை பேணிக்காக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பியூரோக்ரேட்ஸ் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. சரி, அடுத்த காலகட்டம் பாருங்க 1967 1990 ஜுடிஷியல் ரிவ்யூ எரான்னு போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த வருஷத்தை பார்க்கணும். 1967 இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமான வழக்கு கோலக்நாத் வழக்கு. கோலக்நாத் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நடந்திருக்கும். இந்த கோலக்நாத் வழக்கில் நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த வழக்கு இருக்கும், ஓகேங்களா. அந்த வழக்கில் ஃபுல்லாகவே சங்கரி பிரசாத் வழக்கு முக்கியமான வழக்கு. அடிப்படை உரிமையை பாராளுமன்றம் திருத்தத்துக்கு உரிமை இருக்கான்னு கேட்குறப்ப இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோலக்நாத் வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சொன்னது தப்பு, பாராளுமன்றத்துக்கு அடிப்படை உரிமையை மாற்றுறதுக்கான உரிமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, முன்னாடி சொன்னாங்க, இப்போ பேசுகிறாங்க. அதேமாரி 1973 பார்த்தோன்னா கேசவனந்தா பாரதி வழக்கு. கேசவனந்தா பாரதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேசவனந்தா பாரதி, ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்தோன்னா 1978 பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வழக்கு. மேனகா காந்தி வழக்கு, சரிங்களா, மேனகா காந்தி வழக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேஸு. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து ஜுடிஷியல் யாராவது ரிவ்யூட்டும். அப்போ இது என்ன ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபைட், அதாவது நம்மளோட மக்கள் யார் மேலே அதிருப்தியாக இருக்காங்கன்னா லெஜிஸ்லேச்சர் மேலேயும் எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும். அப்போ சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்ய தவறுனால நீதிமன்றமே களத்தில் இறங்குறாங்க. இது பற்றியா நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எரா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராக்கர்ஸ் தீபாவளி வெடிக்கிறோம்ல, ஓகே, அது ஒரு ராகுல் சர்மா அப்படின்ற ஒரு வழக்கு நினைக்கிறேன். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க, இனிமேல் க்ரீன் பட்டாசே வெடிக்கணும், க்ரீன் கிராக்கர் வெடிக்கணும். அதே மாதிரி ஒரு டைமிங் சொல்லியிருந்தாங்க, காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், சாயங்காலம் இந்த மணிக்குள்ளே தான் நீங்கள் வெடிக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான் முடிவு பண்ணணும், நிர்வாகத்துறையை முடிவு பண்ணணும், சட்டமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இதை வந்து யார் முடிவு பண்ணுறாங்கன்னா ஜுடிஷியல் முடிவு பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைவேல 500 மீட்டருக்கு பக்கத்துலேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த ஒரு மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அது மாதிரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ஸ்டேஜ் நம்பர் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வண்டிகளில் பொருத்தப்படுற அந்த இன்ஜின், அந்த இது சொல்கிறோம்ல, அந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதை BS 6ன்னு சொல்லுவாங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் மாற்ற சொல்லுவாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறது யாரோட வேலைன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் கொண்டு வரதும் இந்த மாதிரி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறதும் சட்டமன்றத்தோடதையும் நிர்வாகத்துறையோட வேலை, ஓகே, எக்ஸிக்யூட்டிவோடையும் அதே மாதிரி இதோட வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நீதிமன்றமே செயல்படுத்துது. அப்போ ஏன் செயல்படுது, இந்த டியூட்டியை அவங்க செய்ய தவறுறாங்க. அப்போ செய்ய தவற நேரத்தில் யார் களத்தில் வராங்கன்னா ஜுடிஷியரி இறங்கி இந்த சட்டமன்றத்தோட அந்த பவருக்குள்ளேயும் நீதிமன்றத்தோட அந்த நிர்வாகத்துறையோட அதிகாரத்துக்குள்ளேயும் உள்ளே நுழைஞ்சு அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இது பேர் தான் நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முதல் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு என்ன, எப்படி நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறது ஒன்று, ஆனால் ஆன்சர் எழுதுறது ஒன்று. ஏன் தெரியுமா, நம்ம படித்தது எல்லாமே அங்கே போய் எழுத முடியாது. 12 மார்க்குனா 150 வார்த்தைக்குள்ளே எழுதணும், 6 மார்க்குனா 50 வார்த்தைக்குள்ளே எழுதணும். அப்போ எப்படின்னு பாருங்க, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது எப்போ ஆர்ஜின் ஆச்சு எங்கன்னு கேட்டிங்கன்னா 1947 அமெரிக்காவில். சரி, இந்தியாவில் இது எப்படி இந்தியாவில் ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 2 ஜஸ்டிஸ் நீதிபதிகள்னால, ஒன்று பகவதி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிருஷ்ண ஐயர். இந்த 2 பேர் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்க இந்தியாவில்.
முதல் கேள்வி எங்கே, ரெண்டாவது இந்தியாவில் யாருன்னு பார்த்தோம். மூணாவது இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் a proactive ரோல் ஆஃப் ஜுடிஷியரி. ஒரு ஆதிக்கபூர்வமான செயல்பாடு நீதிமன்றத்தை. என்ன செயல்பாடுனா ரெண்டு விஷயம் செய்ய போகிறாங்க. ஒன்று, ஒரு தனி மனிதனோட உரிமையை என்ன செய்ய போகிறாங்கன்னா பாதுகாக்க போகிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு நீதி வழங்க போகிறாங்க, ஜஸ்டிஸ். அப்போ என்ன சொல்கிறோம், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் a proactive ரோல் ஆஃப் ஜுடிஷியரி. எதை பாதுகாக்கிறதுக்காக, அடிப்படை ஒரு தனி மனிதனோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் சமூகத்துக்கு நீதியை வழங்குறதுக்காகவும் நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக களத்தில் இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்கிறோம். இதே டெஃபினேஷன் தான். அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மீன்ஸ் இட்ஸ் a proactive ரோல் ஆஃப் ஜுடிஷியரி in the protection of rights of citizen and also promotion of justice in the society. ஓகே, ஏன் இப்படி இறங்கணும்னு கேட்டிங்கன்னா, இது மூலிமா ரெண்டு பேர்த்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக, லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இது உங்களோட டியூட்டி அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் அதை கொண்டு வராங்க. சரி, அப்போ ஆர்ஜின், இந்தியாவில் எங்கே ஆர்ஜின், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஆறாவது முக்கியமான ஏன் இது வேணும், இப்போ இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது ஏன் வேணும், ஒய் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் வேணும்னா முதல் காரணமே ஓகேங்களா, இந்த ஃபெயிலியர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, சட்டமன்றமும் நிர்வாகத்துறையோட அந்த அதிருப்தி, அந்த ஃபெயிலியர் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது கரப்ஷன். ஓகே, ஊழல். மூணாவது பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம். நான்காவது மக்களாட்சியை காப்பாற்றுறதுக்காக, டெமோக்ரஸி. அப்போ நம்ம ஏன் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவ் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டமன்றம் நிர்வாகத்துறையோட ஃபெயிலியராக இருக்குது, அதுக்கு தேவை. கரப்ஷன் இதுக்காக, மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம், அது மக்களாட்சியை காப்பாற்றுறதுக்காக. இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றதே பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நம்ம ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ இதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் அன்றாட நியூஸ் பேப்பர் படிக்கணும். இதோட வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன். ஓகேங்களா, எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ மூலிமா பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவில் என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஒரு சட்டம், இதே நம்மளோட அரசியலமைப்பு வச்சுக்கலாம், கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அது நம்மளோட அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த சட்டம் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அரசியலமைப்புக்கு உட்படாமல் இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. இது பற்றி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா, ஒரு சட்டத்தின் அந்த அரசியலமைப்பு உட்பட்டு இருக்கான்னு பார்க்குறது ஜுடிஷியல் ரிவ்யூ. சரி, ஓகே. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது வந்து பிஐஎல்னு சொல்லுவாங்க, பொது வழக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பொதுநல வழக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு மூலியமாக தான் கொடுத்தது. மூணாவது முக்கியம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, அரசியலமைப்பை படிக்கிறது, அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விதிகளில் அந்த விதி மாதிரி சொல்லாமல் இவங்களோட பார்வையை சொல்கிறது. சரி, 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 99வது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்தீங்க, 95th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்துருப்பீங்களா? இதில் வந்து என்ஜாக், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, அதாவது இப்போ நீதிபதிகளில் அப்பாயின்ட் பண்ணுற முறை வந்து கொலிஜியம் முறைன்னு சொல்லுவாங்க. நீதிபதிகளே தேர்ந்தெடுக்கிறாங்களே, அது பெரிய என்னது, கொலிஜியம். அந்த கொலிஜியம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக்காக இருக்குது, தவறாக இருக்குது, அதில் வந்து நெப்போட்டிசம் இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்கிறதுக்காக இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்றதோ சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, இது அடிப்படை உரிமை மீறுது, ஜுடிஷியோட இண்டிபெண்டன்ஸை மீறுது, இது பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுதுன்னு சொல்லி அதை அடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, இது ஒன்றா. பொதுநல வழக்கு நான் சொன்னேன், இந்த கிராக்கர்ஸ் அதை கட்டுப்படுத்துறது. இன்னொன்று இந்த பாரத், அந்த ஆறுன்னு பார்த்தோம்ல, பிஎஸ் பாரத் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. இதெல்லாம் பொதுநல வழக்கு மூலிமா கொண்டு வரப்பட்ட தீர்ப்பு. இன்னொன்று கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேஷன் பாருங்கள். நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க,
அதாவது ஜட்ஜு கேசஸ் சொல்லி கேசஸ் நடந்திருக்கும். ஒரு 3 ஜட்ஜு கேசஸ் நடந்திருக்கும், நீதிபதி வழக்குன்னு சொல்லி. இந்த 3 வழக்குலையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை உருவாக்குனது. அதாவது கன்கரன்ஸ்ன்னு இருக்கும். அதாவது பிரசிடென்ட்டு நீதிபதியை அப்பாயின்ட் பண்ணுவார். அப்பாயின்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், அவர் வந்து இந்த தலைமை நீதிபதி கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும். இதே நம்மளோட அரசியலமைப்பு சொல்லியிருக்கு. கன்சல்ட் பண்ணி கலந்தோசி பேசிட்டு அப்பாயின்ட் பண்ணு சொல்லி. ஆனால் இந்த வார்த்தையை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணாங்க ஜுடிஷியரி. என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து எங்கிட்ட கலந்து யோசிக்க சொல்லல, எங்களோட கன்கரன்ஸ், எங்களோட முடிவு நீங்கள் கேட்கணும், நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும், இல்லாட்டி அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஜட்ஜு கேஸ் நடந்துச்சு. இதோட முடிவில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொலிஜியம் அப்படின்ற முறை உருவாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட ஒன்று, ஆனால் இவங்க இன்டர்பிரட் சொன்னது ஒன்று. பார்த்தீங்களா, இது ஒன்றா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21ன்றது. ஓகே, ஆர்டிகல் ரைட் டு லைஃப்னு படிச்சிருப்போம், உயிர் வாழும் உரிமை. அந்த உயிர் வாழும் உரிமை அப்படின்றது என்ன செஞ்சிருவாங்கன்னா, வெவ்வேறு விதத்தில் என்ன செய்வாங்க, இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சுத்தமான குடிநீர் கிடைக்குது, உயிர் வாழும் உரிமை, ஒரு மனிதனுக்கு உயிர் வாழும் உரிமை அப்படின்னு சொன்னவங்க, ஒரு மனிதன் எப்போ உயிர் வாழ முடியும், டிக்னிட்டியாக இருந்தாலே உயிர் வாழ முடியும். ஓகே, வெறும் ஒரு அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு வெறும் விலங்கு மாதிரி தூங்குறதுக்கும் முழிக்கிறதுக்குமா மனுஷன் இருக்கான். அது மனுஷனுக்கும் அவ்வளோ ஆசைபாசங்கள் இருக்கும்ல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வெறும் உயிர் வாழ்றது மட்டும் மனிதனோட உரிமை இல்லை, அவனுக்கு நல்ல சுத்தமான காற்று கிடைக்கணும், அவனுக்கு வந்து ஸ்பீடி ட்ரையல், ஸ்பீடி ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நல்ல வீடு கிடைக்கணும், சுத்தமான தண்ணி கிடைக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்டிகல் 21 சொல்லி இன்டர்பிரட் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அரசியலமைப்பில் சொன்னது ஒன்று, நம்மளோட அரசியலமைப்பு தலைவர்கள் வந்து சொன்னது ஒன்று, ஆனால் அதை இன்டர்பிரட் பண்ணது வேற. பார்த்தீங்களா, இது ஒன்றா. இன்னொன்று பார்த்துருப்பீங்க, இந்த 498A ஒன்று, 498 ஒன்று அடல்ட்ரின்னு ஒன்று வந்துருக்கும், 497 ஏதோ ஒன்று இருக்கும், அடல்ட்ரி அப்படின்னு, அடல்ட்ரி. ஓகேங்களா, இந்த இதை கூட இப்போ ரீசெண்டாக கேன்சல் பண்ணாங்க. சரிங்களா, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த 3 அடுக்கில் உங்களுக்கு வெளிப்பாடும். ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நடக்குது, பொதுநல வழக்கு மூலிமா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நடக்குது, அதுமாதிரி அரசியலமைப்பை நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணுறது மூலிமா, அதை அந்த பொருள் அந்த அர்த்தத்துக்கான பொருளை நம்ம சொல்கிறோம் தெரியுமா, மாற்றி அது மூலிமா. அப்போ 3மே பார்த்தா தெரியும். இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நீதிபதிகளே என்ன செய்கிறாங்கன்னா, இதை அந்த நிர்வாகத்துறையும் சட்டமன்றமும் செயல்படாத நேரத்தில் வந்து இந்த மாதிரி அவங்க களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியல் வந்து குற்றவாளிகள் அதிகமாக நிறைஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு நாமினேஷன் ஃபில் பண்ணும்போது அவர் எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன குற்றம் இருக்குது, எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி தான் கொண்டு வந்தது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எக்ஸாம்பிளாக நான் வச்சுக்கலாம். சரி, இது பற்றி தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மீனிங் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக அது பேர் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வார்த்தை இருக்குது ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா, அதாவது த ஜட்ஜஸ் சுட் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர். ஓகே, அந்த பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் லிமிட்டாக பயன்படுத்தணுமா அதிகாரத்தை. சரிங்களா, ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்டில் அவங்க அதிகாரத்தை வந்து வெவ்வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்களா, அப்படி இருக்கக்கூடாது. ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை லிமிட்டாக பயன்படுத்தணும். ஓகே, எக்ஸசைசிங் பவர் இந்த லிமிட். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த பொம்மை வழக்கு 1994 பொம்மை வழக்குன்னு ஒன்று வழக்கு நடந்துச்சு. பொம்மை வழக்கு, இந்த பொம்மை வழக்கில் வந்து ஆர்டிகல் 356, இந்த வழக்கே எதுக்காக தான் ஆர்டிகல் 356 தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுனால. அப்போ இந்த வழக்கு தவறாக நடக்குது. அதாவது இந்த விதிகளை பயன்படுத்தி மாநில அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தூக்குறாங்க அப்படின்றனால இந்த கேஸ் நடந்துச்சு. கர்நாடகத்தோட சிஎம் போட்ட கேஸு. அப்போ அந்த வழக்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிகல் 356 வந்து பேசாமல் நீங்கள் எடுத்துருங்க, ரிப்பீல் பண்ணிடுங்க, அது வந்து ஃபெடரேஷனுக்கு ரொம்ப இதாக இருக்குது, கூட்டாட்சி தன்மைக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது, இடர்பாடாக இருக்குதுன்னு சொல்லி வாதாடினாங்க. அப்போ ஜுடிஷியரி சொன்னாங்க, அந்த ஆர்டிகல் 356 வந்து எங்களால் நீக்க முடியாது, இதெல்லாம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, அதை நாங்கள் தீர்மானமாக நீக்கிறோம் முடியாது, அது எங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ என்ன செய்றாங்கன்னா, ஒரு கொள்கையை உருவாக்குறது, சட்டத்தை உருவாக்குறது பாராளுமன்றம் எக்ஸிக்யூட்டிவோட வேலை தான். ஆனால் அது அவங்க தவற பட்சத்தில் இவங்க களத்தில் இறங்கி செய்கிறாங்களே, அதுதான் நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்கிறோம். சரிங்களா, இதை ஒரு என்ன செய்யலாம்டா, நீங்கள் இதாக கேட்கலாம். சரிங்களா, இதில் ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது முழுசாகவே முடிஞ்சிடும். சரிங்களா.